செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் கிடையாதுங்க. கேசிபி டீமுக்கும் விஎம் ஸ்பாட்டன்ஸுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட அம்பையர் மண்டவட்டு பிரவீன் குரு சிரிப்பு பாருங்க, முகமெல்லாம் பல்லு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா விளையாண்டுருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. எல்லா மேட்ச்லுமே 20+ அடிச்சிருக்காரு. மண்டவட்டு பிரவீன் இப்போ ஸ்ட்ரைக்ல மண்டவட்டு, நான் ஸ்ட்ரைக்ல குரு. இன்னும் 2 மேட்ச் நடத்தணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஜெகன், கொஞ்சம் விரைவுபடுத்துங்க. 5 ஓவர் மேட்ச் இது. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் தள்ளி இருக்காரு. நல்ல பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன் கிடைச்சிருக்கு. ஸ்ட்ரைக்ல இப்ப ஒரு ரன் கிடைச்சிருக்கு. குரு ஸ்ட்ரைக்ல இருக்க 2 பேட்ஸ்மேனுமே சிவகங்கை மாவட்டத்தோட பிளேயருங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். 2 பேருமே சிவகங்கை பிளேயர்ஸ், சிவகங்கையோட தலை சிறந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ். லெக் சைடில் மனோ இருக்காரு. ஒரு ரன் மட்டும். தேர்ட் பால் யங்ஸ்டர் ஜெகன் நல்லா போட்டிருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங், அங்கே அடிச்சா அவுட்டா பண்ணிருக்காங்க ஜெகன். ஃபோர்த் பால் 3 பந்துக்கு 3 ரன்னுக்கு போட்டிருக்காரு. நல்லா 4வது பந்தை ஒயிடு பாலா போட்டிருக்காரு. அடுத்த பந்து மட்டைக்கு எடுத்திருக்காரு. ரிவர்ஸ் முறையில் நல்ல ஷாட்டுங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கா? பவுண்டரி போயிருச்சுங்க. குரு பேட்ல இருந்து ஒரு 4 நல்ல குயிக்கா. அடுத்த பந்து குருக்கு, அதையும் அதே இடத்துல அடிச்சிருக்காரு. இங்க மனோ இருக்காரு. மனோ இருந்தா இங்க ஒண்ணுதான். நல்ல ஷாட் ட்ரை பண்ண, நல்ல ஷாட் ஆடுறாங்க பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால். கிரீஸ்ல மண்டவட்டு பிரவீன் டாட்டோட முடிச்சிருக்காரு. ஜெகன் டாட் பாலுங்க. போட்டிருக்காரு. 9 ரன்னுக்கு பேட்ஸ்மேன் போட்டிருக்காரு. வச்சு 9 ரன்ல போறதெல்லாம் பெரிய விஷயங்க. 2வது ஓவர் போட மெர்வின். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் பால் அதையும் மடக்கி ஒரு ரன்னுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அந்த ஏரியாவில் போனால் 2 தலை சிறந்த ஃபீல்டர்ஸ் ஹரி மனோ 2 பேர் இருக்காங்க. அடுத்த பந்து சொன்ன இடத்துல போறாருங்க. கீப்பர் கையை காட்டுற இடத்துல சொல்லி வச்ச மாதிரியே போறாருங்க. டாட் பால். அடுத்த பந்து ஒரு எச். இது 4-ஆ தான் இருக்கும்னு பார்த்தா லாங் சேஸ். அங்கே ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. 4-ஐ தடுத்துட்டாருங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங். நல்ல ஃபீல்டிங்க. ஃபீல்டிங் டீம் 3 ரன் ஓடி இருக்காங்க. ஒரு ரன். இப்போ குரு ஸ்ட்ரைக்ல இவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அதே இடம் எந்த பந்தையும் மாத்தலாம் போடுறாருங்க அந்த பவுலர். யங்ஸ்டர் பவுலரோட பேர் என்னன்னு கேட்டு சொல்லுங்க. பயங்கரமா போட்டிருக்காருங்க. ஒரே இடத்துல தலை சிறந்த 2 பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி பவுண்டரி ஃபோருக்கு போகாம போடுறது பெரிய விஷயம். போட்டிருக்காரு. அடிச்சுட்டாருங்க மண்டவட்டு. போலவே 6 மிக பெரிய 6. மண்டவட்டு பேட்ல இருந்து 6. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 20 ரன் அடிச்சிருக்காங்க, எந்த விக்கெட்டையும் இழக்காம விஎம் ஸ்பாட்டன்ஸ். 3வது ஓவர் போட மாது. ஃபர்ஸ்ட் பால் எட்ஜ் பட்டிருக்கு. அங்கே மனோ இருக்காரு அந்த ஏரியாவில். ஒரு நல்ல ஃபீல்டிங். என்ன ஒரு முயற்சிங்க. அங்கே சிவகங்கை மாவட்டத்தின் தலை சிறந்த தடுப்பாளருங்க மனோ போட்டிருக்காரு. அடுத்த பந்து அடிச்சிருக்காரு மண்டை. தலை சிறந்த ஒரு அடி. அண்ணா வந்து பார்க்க தான் முடியும். 6. 2வது 6. மண்டவட்டு பிரவீன் பவுண்டரியில எனக்கு வெளியே தான் கொடுப்பாரு. 2 6 அடிச்சிருக்காரு அடுத்தடுத்து. அடுத்த பந்து டாப் எட்ஜ். மாது போறாரு, அவரே எடுப்பாரான்னு பார்த்தா எடுத்துட்டாருங்க. 6 அடிக்கிற உன் விக்கெட்டை நான் எடுக்கிறேன் பாரு அப்படின்னு எடுத்திருக்காரு. மண்டவட்டு பிரவீன் விக்கெட்டை காட்டன் போல்ட். முக்கியமான பேட்ஸ்மேன் தெரியுது. நல்ல பேட்ல மண்டவட்டு கிட்ட இருந்து அதே மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு பவுண்டரியே விட்டு கொடுத்திருந்தாலும் அந்த மெயினான விக்கெட்டை பிடிச்சிட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேன் மாதேஷ். பெரிய 6 அடிக்கக்கூடிய பிளேயர் அவரு. அதுக்கப்புறம் விக்கெட்டுக்கு அப்புறம் என்ன டாட் போட்டிருக்காரு. அடுத்த பந்து மாதேஷ்க்கு டாப் எட்ஜ். ஷாம் இருக்காரு.
கேட்சுங்க. எந்த தவறு செய்யாம எடுத்திருக்காரு ஷியாம். நல்ல ஒரு கேட்ச். மாதேஷ் விக்கெட் எடுத்திருக்காங்க. கம்பேக் கொடுத்துருக்காரு மாது. அடுத்த பேட்ஸ்மேன் ஒயிட் கார்த்திக். கட்டப்பார லைனப் விஎம் ஸ்பாட்டன்ஸ்ட. மூணாவது ஓவரோட லாஸ்ட் பால். இது வரைக்கும் 29 ரன் வந்திருக்கு. ஒரு பாசிபிளான ஸ்கோரோட தான் நிற்கிறாங்க விஎம் ஸ்பாட்டன்ஸ். இது இருக்க 13 பந்தில் என்னன்னு பார்க்கணும். அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா அப்படின்னு பார்த்தா 2வது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. பிடிச்சடிச்சா அவுட்டா இல்லை, ஓடி முடிச்சிருக்காரு. 31 ரன் அடிச்சிருக்காங்க விஎம் ஸ்பாட்டன்ஸ். அடுத்த ஓவர் போட ஹரி. செட்டிங் ஹரி என்ன பண்றாருன்னு பார்ப்போம். செட்டிங் ஹரி ஃபர்ஸ்ட் பால் இருக்கு. ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்ட். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் 2 ரன் கொடுத்துருக்காரு ஹரி. ஃபுல் டாஸ். ஆனா இது 2 கால் பண்றாரு. விட்டு கொடுக்க மாட்டாரு. கண்டிப்பா இது ஒண்ணுதான். நல்ல நல்ல ஃபீல்டிங். அடுத்த பந்து ஒயிட் கார்த்திக். ஹரி டு ஒயிட் கார்த்திக். ஒயிட் லைன்ல தூக்கி போட்டிருக்காரு. அனாமத்தா 4 போகுதுங்க. லேசியா ஒயிட் +4 5. அடுத்த பந்து இடத்துல போட்டிருக்காருங்க. இந்த பந்தை முதலே போட்டிருந்தா அந்த 5 ரன் இல்லைங்க. 4th பால் அதே இடத்துல போட்டிருக்காரு. ஆனால் கேப் ஷாட். காம்லேஸ் அங்கே ஒரு சிறு மிஸ்ஃபீல்ட். அதன் காரணத்தால் 2 ஓடி இருக்காங்க. டைரக்ட் ஹிட்டுங்க. குரு அவுட்டுங்க. நான் அவுட் ஆவேன் அப்படின்னு ஆன மாதிரி இருந்துச்சு. டைரக்ட் ஹிட்ல அவுட் ஆகி வெளியேறாரு குணால். அடுத்த பேட்ஸ்மேன் குணால். ஒரு முக்கியமான விக்கெட்டை ரன் அவுட்ல எடுத்திருக்காரு கார்த்திக். கேட்ச் மிஸ். ரன் அவுட் மிஸ்ஸுங்க. ஒரு ரன் எக்ஸ்ட்ரா வருது. இது வரைக்கும் 42 வந்திருக்கு. 4வது ஓவரோட லாஸ்ட் பால். பெரிய ஷாட்டோட முடியுதா என்னன்னு பார்த்தா டாட்டோட முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஓவர். ஸ்கோர் போட ஜெகன். அவரோட ஃபர்ஸ்ட் பால் குணால் மேனுக்கு கரெக்டாக அடிச்சிருக்காரு. ரன் அவுட்டா? அவுட். டைரக்ட் ஹிட்டுங்க. போன வாட்டி மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வாட்டி மிஸ் பண்ணலங்க. டாட். ஒரு விக்கெட். லாஸ்ட் ஓவரோட லாஸ்ட் 5. நல்ல ஒரு ஷாட். கண்டிப்பா இது 4. எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு 4 அடிச்சிருக்காரு. சூப்பரான ஷாட் இந்த ஷாட். கார்த்திக். அடுத்த பந்து நேருக்கு நேரா போயிருக்கு. டாட் பால். லாஸ்ட் ஓவரோட 4th பால். ஃபுல் டாஸ். அங்கே ஹரி இருக்காரு. 6 பாருங்க. 6 போயிருச்சுங்க. பவுண்டரியை தாண்டி போயிருச்சு. 6. கடைசி 2. டாப் பேட்ச். மனோ கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபீல்டுங்க. எங்க இருந்தோ ஓடியாந்துட்டாருங்க. இறுதி பந்து முதல் இன்னிங்ஸ்ல. இது வரைக்கும் 54. போயிட்டு கார்த்தி 6ஓட முடிப்பாரா? கார்த்தி டு கார்த்தி. கண்டிப்பா 2 ஓடுவாங்க. 2 3 ஆக்குவாங்களான்றதுதான் இப்ப கதை. 3வது ரன் ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா 3 ஓடி இருக்காங்க. 3ஓட முடிச்சிருக்காங்க. 54 3 57 58 அடிச்சா கேசிபி இந்த மேட்சை வின் பண்ணலாம். கார்த்தி ஷியாம் கேசிபிக்கு ஓப்பனன்ஸாக வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஒயிட் கார்த்தி. நான் சைக்கிள் ஷியாம். 58 பெரிய ரன் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. கார்த்தி ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஓவரை. இங்கே கார்த்தி தான் ஓப்பனர். கார்த்தி டு கார்த்தி. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். போல்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலை தூக்கிட்டு வந்து ஸ்லோயர் பாலா திருக்கி விட்டுருக்காரு. ஸ்டெம்பிளே போட்டிருக்காரு. அடுத்து செட்டிங் ஹரி. செகண்ட் பால் டாட் பால். அடுத்த பந்து ஒரு இன்சைட் எட்ஜ்.
வல்லரசு இருக்காரு, இருந்தாலும் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து ஸ்ட்ரைட்ல தூக்கி அடிச்சிருக்காரு. ரஞ்சித் வராரு இங்கே, கேட்ச், நல்ல ஒரு கேட்ச். அடுத்து பேட்ஸ்மேன் மாது, டாட் பால் அகைன், நல்லா போட்டிருக்காருங்க. போயிட்டு கார்த்தி ஃபர்ஸ்ட் ஓவரா பட்டிருந்தா அவுட்டு, ஆனால் அம்பையர் அவுட்டுங்க. இங்கே பேட்ஸ்மேன் அவுட் இல்லை, அம்பையர் அவுட்டு. இதுக்கு காரணம் மண்டை விட்டு பிரவீன், அம்பையரே தாக்கியிருக்காரு. இந்த கிரவுண்டில் நடக்கிற அடுத்த 3 மேட்சை பேன் பண்ணியிருக்காங்க மண்டை விட்டு பிரவீனா. ஒரு ஸ்லோயர், அது ஸ்விட்ச் முறையில் 4 ஆகுமான்னு பார்த்தா போலங்க, எந்த பக்கம் போகல. அவங்க அடித்த பந்து எல்லாமே பறந்துச்சு, சர்க்கிளை தாண்டவே மாட்டேங்குது. இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு ஒயிட் கார்த்தி. 2வது ஓவர் போட குரு ஸ்ட்ரைக்ல ஹரி. ஒயிட் பால் சற்றே அளவு தள்ளி போயிருக்கு. அப்புறம் 3 ரனுக்கு போட்டிருக்காரு ஒயிட் கார்த்தி. அடுத்த பந்து ஸ்விட்ச்ல நல்ல ஷாட்டுங்க, நல்ல கேட்சுங்க. இதோட அந்த இடத்துல 3வது கேட்ச் பிடிக்கிறான் அந்த பையன். கரெக்டா ஆள் வச்சு போடுறாருங்க பவுலர். பேட்ஸ்மேன் சூர்யா. அடுத்த பந்து கேட்சான்னு பார்த்தா ஆடம் சாம்பா, நல்ல ஒரு ஃபீல்டிங். இதை மண்டை விட்டு பிரவீன் எடுத்துருக்கணும், வேடிக்கை பார்க்குறாரு. அடுத்த பந்து இது கண்டிப்பாக விடாதான் இருக்கும், ஒயிட். அடுத்த இன்ஜுரி மண்டை விட்டு பிரவீன். அம்பையருக்கும் போட்டார், பேட்ஸ்மேனுக்கும் போட்டார் இங்கேருந்து தூக்கி கீப்பர்லேருந்து. ஆனால் போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அடுத்த பந்து லெக் சைடில் நல்ல ஷாட்டுங்க, அங்கே சரவணன் இருக்காரு, ஒரு ரன்னு மட்டும். அடுத்த பந்து மடக்கி அடிச்சிருக்காரு, வானு உயர்த்தி. இங்கே அவரே ஓடுறாரு, பார்ப்பாங்க குரு என்ன பண்ணுறாரு பார்ப்பாங்க. இவ்வளோ தூரம் ஓடி மிஸ் பண்ணியிருக்காருங்க, நல்ல ட்ரை. போடுறாரு பவுலர். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2வது ஓவர் ரொம்ப நேரமாக போடுற மாதிரி இருக்குது. ஆடம் சாம்பா இருக்காரு, கேட்சான்னு பார்த்தா நல்ல கேட்சுங்க, ரன்னிங் கேட்சுங்க. ஆடம் சாம்பா நல்ல ஒரு கேட்ச் அப்ரிஷியேட் பண்ணுறாரு மண்டபட்டு பிரவீன். பேட்ஸ்மேன் கமலேஷ் லெக் சைடில் ஒரு செல்லமாக ஒரு தட்டு, வந்த பார்க்கவே இல்லை, செக்கு. பவுண்டரி போல, இருந்தாலும் 2 ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. 3வது ஓவர் போட ரஞ்சித் ஊருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட்ல ஒரு ஷாட், குரு இருக்காரு, கேட்ச். பேட்ஸ்மேன் ஜெகன். அடுத்த பந்து கேட்சுக்கான வைசாக், ஒரு ரன்னு தான், ஒரு ரன்னு மட்டும். கமலேஷ் லெக் சைடில் மறிச்சு அடிச்சிருக்காரு, 101 எடுத்து 6. SRN கமலேஷோட ஃபர்ஸ்ட் 6. அடுத்த பந்து ஒயிட். அடுத்த பந்து ஆஃப் சைடில் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இங்கே சாம்பா இருக்காரு, ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து மட்டைக்கு அடிச்சிருக்காரு லெக் சைடில், இங்கே நோ மேன், யாருமே இல்லை. ஆனால் 4 பவுண்டரியா 4 போலங்க எடுத்திருக்காரு, நல்ல ஒரு ஃபீல்டிங். செக் பண்ணி அப்பாஸ். அடுத்த பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. டாப் ஏஜ் யார் எடுக்கிறாங்கன்றதா இப்போ, யார் எடுக்கல, ஒரு ரன் மட்டும். கூட வல்லரசு லெக் சைடில் ஒரு குட் ஷாட், அங்கே நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஷாட் அடிக்கிறாங்க பேட்ஸ்மேன். அடுத்த பேட்ஸ்மேன் ராகுல், இம்ப்ரெசிவ் பவுலர். அவரை எடுக்கிறாரான்னு பார்த்தா எடுத்திருக்காரு, கேட்ச். பேட்ஸ்மேன் மெர்வின். டாட் பால். அடுத்த பந்து கேட்ச். இதோட 3வது விக்கெட் எடுத்திருக்காரு வல்லரசு. இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க.